மீண்டும் முதலில் இருந்தா சிஎஸ்கே கேப்டன் பதவியிலிருந்து விலகும் தல தோனி. புதிய கேப்டன் ஜடேஜா கிடையாது. அப்ப யாரு புது கேப்டன்? வாங்க பார்க்கலாம். IPL 2024 ஆண்டு சீசன் வரும் மார்ச் மாதம் இறுதியில் தொடங்குகிறது. இந்த போட்டிக்காக தயாராகும் விதமாக சிஎஸ்கே அணி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் பயிற்சி முகாம் ஒன்றில் கலந்து கொள்ள இருக்கிறது. தோனிக்கு தற்போது 42 வயது ஆகிவிட்டதால் அவருக்கு இது கடைசி சீசனாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் புதிய சீசனில் தோனி ஒரு ட்விஸ்டை வைத்திருக்கிறார். அதன்படி சிஎஸ்கே அணி கேப்டன் பதவியிலிருந்து தோனி மீண்டும் விலகப் போவதாக தகவல் வெளியாகி உள்ளது. அடுத்த 10 ஆண்டுக்கான அணியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்போது சிஎஸ்கே களம் இறங்கியுள்ளது. இதற்காகத்தான் சிஎஸ்கே அணியில் பல இளம் வீரர்கள் வாங்கி குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரச்சின் ரவீந்திரா, தாரல் மிட்செல், சமீர் ரிஸ்வி, சாயிக் ரசித், நிசாந்த் சிந்து போன்ற பல இளம் வீரர்கள் சிஎஸ்கே அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இதன் மூலம் சீனியர்கள் மெதுமெதுவாக ஓரம் கட்டப்பட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தோனியின் தனது கேப்டன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு புதிய கேப்டனை நியமித்து அணியில் சாதாரண வீரராக களமிறங்க முடிவெடுத்து இருக்கிறார். இதன் மூலம் தாம் கேப்டனாக இல்லாமல் அணி எப்படி விளையாடுகிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவை தோனி எடுத்திருக்கிறார். கடந்த 2022 ஆண்டு இதேபோல் ஒரு முடிவில்தான் தோனி கேப்டன் பதவியை ஜடேஜாவுக்கு வழங்கினார். ஆனால் அது தவறாக போய் முடிந்தது. இந்த நிலையில் மீண்டும் அதே ஒரு தவறை தோனி செய்ய போகிறாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இம்முறை கேப்டன் பதவி ஜடேஜாவுக்கு வழங்காமல் தொடக்க வீரர் ருத்துராஜ்க்கு கொடுக்க தோனி முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. ருதுராஜ் ஏற்கனவே மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாக உள்ளூர் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். மேலும் சிஎஸ்கேவின் கேப்டனாக வருவதற்கு அனைத்து தகுதிகளும் ருதுராஜ்க்கு இருப்பதாக ரசிகர்களும் நம்புகின்றனர். இதனால் வரும் சீசனில் ருதுராஜ் கேப்டனாக மாற்றிவிட்டு தோனி வெறும் விக்கெட் கீப்பராக மட்டும் களத்தில் விளையாட முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.